ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் சுரேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி டாபிக் என்னென்னா, இன்றைக்கி ஒரு நியூ டாபிக் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு வீடியோ கண்டென்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் உங்கள் நண்பன் சுரேஷ். மேலும் விவரங்களுக்கு 7550288159 இந்த நண்பருக்கு தொடர்பு கொள்ளவும். இந்த ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷ்னலும் கூட. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த பூமியில் பிறந்திருக்கோம், நம்ம என்ன மாதிரி நம்ம வாழ்க்கை பயணத்தை போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கடமைக்கோசம் ஏதோ ஒரு விஷயத்தை ஓடிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கடமைகளை நம்ம சரிவர செய்கிறோமா அப்படின்றது ஹூ ஆம் ஐ, அதாவது நான் யார், இந்த பூமியில் பிறந்ததுக்கு என்ன வேல்யூ, நான் என்ன கடமைக்கோசம் நான் இந்த பூமியில் பிறந்திருக்கேன். ஸோ நான் என்னுடைய கடமையை நான் சரிவர செய்கிறேனா அப்படின்ட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்குங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மை ஸ்ட்ரென்த்துனால் என்னென்னா, உதாரணத்துக்கு ஒரு சில பேருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, ஆனால் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும். ஒரு சில பேருக்கு கார் ஓட்ட தெரியாது, ஆனால் உங்களுக்கு கார் ஓட்ட தெரியும். ஒரு சில பேருக்கு லாரி ஓட்ட தெரியாது, ஆனால் உங்களுக்கு லாரி ஓட்ட தெரியும். இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பலம் இருக்கும். அதாவது சில பேருக்கு தினமும் புக்ஸ் படிக்கணும்னு ஒரு ஹேபிட்ஸ் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா தினமும் ஜாக்கிங் போகணுன்னு ஒரு ஹேபிட்ஸ் இருக்கும். அது ஒரு குட் ஹேபிட்ஸ், அது ஸ்ட்ரென்த்து, அவங்களுடைய பலம், சரிங்களா? சில பேருக்கு பார்த்திங்கன்னா மோட்டிவேஷனாக பேசுகிறது ஒரு பலமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு ஓட்ட தெரியாதவங்களுக்கு இவங்க ஓட்டுவாங்க. பெண்கள் ஆகிய நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். அவங்க ஓட்டுறாங்கன்னா அதுக்கு அவங்களுடைய பலம், என்னால் இது முடியும், சாத்தியம் அப்படின்ட்டு நம்புகிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மை வீக்னஸ்னால் என்னதுன்னா, இப்போ காலையில் நம்ம சீக்கிரமாக எழுந்துக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி 6 மணிக்கு எழுந்துக்கணும்னு நினைப்போம். எழுந்துட்டு என்ன பண்ணுவோன்னா, பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குவோம், அப்புறமா ஒரு 1/2 hour 1 hour கழித்து எழுந்துப்போம் அப்படின்னு நினைப்போம். மறுபடியும் பார்த்திங்கன்னா எழுந்துக்கணும்னு தோணும், மறுபடியும் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் மெத்தனை போக்காக இருப்பேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வீக்னஸ் தான். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஜிம்முக்கு போவாங்க. ஃபஸ்ட்டு 1 நாள் 2 நாள் போவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஜிம்மை கண்டினியூ பண்ணணுன்னு தோணாது. அவங்களுக்கு ஒரு எல்லாமே ஒரு கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. அது என்ன சொல்கிறது, இது நம்ம செய்யணுமா, அதெல்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்கிறது, அதுவும் ஒரு வீக்னஸ் தான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் சொல்லுவாங்க, ஃபாலோ யுவர் பேஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு படிநிலைகள் இருக்குங்க. எப்படி நம்ம எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th படித்து காலேஜு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல ஒர்க்கு போயிட்டு அப்புறம் ஒரு மேரேஜு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு படிநிலைகள் சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் படிநிலைகள் மட்டும் இருந்தால் போதாது, கரெக்டான நேரத்தில் கரெக்டான வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு தேவையான ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அடையிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இதில் ஒவ்வொரு நிலைகள் இருக்குது. அந்த நிலைகளை இங்கே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அந்த சொல்லிக் கொடுக்குறதுல இது ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸு தான். இது சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ஸு. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் இதை பயன்படுத்தணும். பேஷன் சொல்லுவாங்க. ஸ்டீவி ஜாப்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஐ வாஸ் ஒர்த் ஓவர் $1000. உதாரணத்துக்கு $1000, $1,00,000 நான் முதலீடு பண்ணுறேன்னா 2023 அது ஓவராலாக பார்த்திங்கன்னா $10,000 மாறுது. அதாவது 10 லட்சமாக மாறுது 2024. அதை அப்படியே காம்பவுண்டிங் மெத்தடில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு $100 2025 மாறுது. அதுதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸு, இதுதான் என்னுடைய பேஷன். நான் சம்பாதிக்கிற பணத்தை பல மடங்கு அதில் சிறு துளி பெருவெள்ளம் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன முதலீடு நான் பண்ணி அதன் மூலிமா வருமானத்தை ஈட்டி குறைஞ்சது ஒரு 100 கோடி, அதாவது 1 லட்சம் பண்ணி 10 லட்சம் ஆக்கினார். 10 லட்சம் 100 கோடியாக ஆக்குற அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் இன்கம் எடுக்கிறதுக்கு மணி டு மணி, அதாவது மணியை இன்கம் எடுக்கிற ஒரு விஷயத்த அவர் பண்ணுறாரு. அதுதான் அவருடைய பேஷன் சொல்கிறாரு. நம்ம குளோபல் லெவலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் சச்சின் தெண்டுல்கர். அவர் பார்த்திங்கன்னா படிப்பு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பார்த்திங்கன்னா 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. இத்தனைக்கும் 10th ஒரு ஃபெயிலு. அப்படி இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு ஸ்ட்ரென்த்து, அந்த கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா குளோபல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில்
கிரிக்கெட்டில் போய் ஜெயிச்சு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் சச்சின் தெண்டுல்கர் பண்ணியிருக்காரு. அவரோட பலம் அதுதான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஆர் ரகுமான். மியூசிக்கில் பார்த்திங்கன்னா அவருக்கு பலம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மியூசிக்ஸ் தான். அவர் ஒவ்வொரு பாட்டும் நம்மளே நிறைய கேட்டிருப்போம். அப்படி வந்து ஒவ்வொருத்தவங்களும் இன்றைக்கி சச்சின் இருக்கட்டும், ஏஆர் ரகுமான் இருக்கட்டும், இளையராஜா இருக்கட்டும், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக்ஸில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். ஆல் சக்ஸஸ்ஃபுல்லுக்கும் ஒரு பீப்புளுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்கும். ஜீனியஸு எக்ஸ்பர்டைசஸ் எவ்ரி ஒன், ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு ஜீனியஸ். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற இடத்துல சர்வே எடுத்து பார்த்ததில் ஒன்லி 90% ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க அவங்களுடைய ஜாபில். மீதி பார்த்திங்கன்னா ஒரு 16 பேர் பார்த்திங்கன்னா ஏதோ கடமைக்கு ஏதோ சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. இதில் 65% பீப்புள் பார்த்திங்கன்னா நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஒரு ஏதோ விருப்பம் இல்லாமல் ஏதோ ஒரு வேலைக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் ஏதோ கிடைச்ச வேலையை பயன்படுத்திக்கிட்டு வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் 90% மட்டும் தான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிறாங்க. 14% ஏதோ கடமைக்குன்னு போகிறாங்க. மீதி 65% பார்த்திங்கன்னா ஒரு திருப்தி இல்லாமல் ஏதோ ஒரு கடமைக்குன்னு ஒரு வேலைக்கு ஏதோ ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ சர்வே சொல்லுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ரீச் த கோல். ஆனால் கோல் அடையிறோமா? நம்ம சொந்தமாக வீடு கட்டணும்னு நினைப்போம், சொந்தமாக கார் வாங்கணும்னு நினைப்போம், நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும், நம்ம பிள்ளைங்களை படிப்பு செலவு எல்லாமே நம்ம பூர்த்தி பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ணுற ஹார்ட் ஒர்க்கில் நம்ம பண்ணுற ஜாபில் பெரிய லெவலில் சாத்தியம் இல்லை. ஆனால் நாங்கள் சொல்லி கொடுக்குற ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி உங்களுடைய கனவுகளை 40 வருஷம் எடுக்கிற ஒரு டார்கெட்டை ஒரு 5 years 10 yearsலேயே அச்சீவ் பண்ணுற அளவுக்கு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50,000 இன்கம் எடுக்கிறீங்கன்னா மந்த்லி ஒரு 40 இயர்ஸ்க்கு 2.5 crores எடுப்பீங்க. ஆனால் இது மூலிமா ஒரு 5 years 10 yearsலேயே இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்து இதை நாங்கள் கொண்டு தரோம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய கேரியர் எல்லாத்தையும் கிளியர் ஆகிற அளவுக்கு ஒரு கோர் காம்பினேட்டிவ் ப்ரோக்ராமும் ஒன்று பண்ணித்தரோம். அதாவது பெஸ்ட்டு கேரியர் ஆப்ஷன் ஃபார் மீ. நீங்கள் எடுக்கிற ஆப்ஷனை வந்து அச்சீவ் பண்ணுற அளவுக்கு கோல்ஸை நாங்கள் ப்ரீ பிளானிங் தரோம். ஐ எம் ரைட்டு, உங்கள் ரைட்டு கேரியர் பாத், உங்களுடைய ரைட்டான டைமில் ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டில் ரியலியாக ஹாப்பியாக இருக்கிற அளவுக்கு ஒரு பாசிபிள் கேரியர் ஆப்ஷன் நாங்கள் தரோம் சாட்டிஸ்ஃபைடாக. அது மட்டும் இல்லாமல் அச்சீவ் பண்ணுறதுக்கு கேரியர் கோல்ஸு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். ரியலி உண்மையாக கேரியர் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் ரிச்சர்டு கேரியர் கேப் கொடுப்போம், எடுகேஷனல்ஸ் கொடுப்போம், கம்ப்ளீட் கேரியர் பிளானிங்கும் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கோர் காம்படிட்டிவ் சயின்டிஃபிக் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு ஒரு 100% உங்களுடைய கனவுகளை ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் போட்டு இதன் மூலயமா முன்னேறத்துக்கு அற்புதமான வாய்ப்பு. ஜஸ்ட்டு இந்த 30 minutes டு ஓன் யுவர் ரோட் மேப்பு. ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிறாரு, நீங்கள் ஒவ்வொரு நாளும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஒரு 30 நிமிடம், ஒரு 1 hour இதுக்கோசம் டைம் ஒதுக்கி இந்த பிஸ்னஸை பற்றி கற்றுக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் சம்பாதிக்கிறதுக்கு அற்புதமான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி தரோம். மேலும் விவரங்களுக்கு 7550288159 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். நான் உங்கள் நண்பன் சுரேஷ் பேசுகிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி மென்மேலும் வளர்கிறதுக்கு ஒரு அற்புதமான 2025 அடுத்த ஒரு 2033 ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இதை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்று நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.